வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீரையை வதக்க போகிறேன். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. 2 மினிட்ஸில் அப்படி போட்டு மூடி வச்சு வெந்தால் கீரை ரெடி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், கொள்ளு ரசம். கொல்லை வேக வைக்காமல் நான் என்னோடய ஸ்டைலில் வறுத்து பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த கொள்ளு ஹார்ஸ் பவர், அதாவது என்ன சொல்லுவாங்க, குதிரைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அவ்வளோ பவர் நமக்கு கிடைக்கும்னுவாங்க. அதனால் அப்பப்போ கொள்ளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது நல்லது. இனிமேல் கொஞ்சம் பனிக்காலம் தானே, நல்லா தைரியமாக நீங்கள் கொள்ளு ரசம் அப்பப்போ பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, முதல்ல ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கீரைக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் உங்கள் சமையல் எண்ணெயே யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்க சாய்ஸ் அது. பட் ஆனால் நல்லெண்ணெய் சமைக்க கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கடுகு போட்டுட்டேன். 2 பச்சை நீட்ட மிளகா வச்சுருக்கேன். அதை மாத்திரம் நான் பிச்சு போடுவேன். ரொம்ப வராது. ஆனால் குண்டு மிளகா 2 இருக்குது, அதை அப்படியே காம்பை மாத்திரம் எடுத்துகிட்டு போடுவேன். சரிங்களா? ஏன்னா அது வந்ததுன்னா சாப்பிடும்போது நல்ல ஒரு நன்னா இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ட்ராப் தான், ஒரு மிளகு அளவுக்கு பெருங்காயத்தை பிச்சு, இல்லை இந்த பொடி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு வெடித்த உடனே இங்கே பாருங்கள், ஒரு 2 குண்டு மிளகாயை அப்படியே போட்டுடுறேன். நீட்டு மிளகாயை மாத்திரம் 2ஆக பிச்சு போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுவோம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இது என்ன கீரை அப்படின்னு கேட்குறது காதில் விழுந்துடுத்து. இது முளைக்கீரையிலேயே சிவப்பு கலர். இப்போ பாருங்கள், இந்த கீரையை அப்படியே போட்டுடுறேன். நல்லா நறுக்கி 1க்கு 4 வாட்டி அலம்பி வச்சிடணும். அலம்பி வச்சுட்டு இதை போட்டுருவோம். போட்டுட்டு இதுக்குண்டான மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுட்டு, இதில் காரம் ஏற்கனவே போட்டுட்டோம், இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீரை ரொம்ப உப்பு தாங்காது. அதனால் சும்மா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதுக்கு மேலே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கீரை தாங்காது. இதில் பருப்பு, தேங்காய் அந்த மாதிரி ஏதாவது கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடுறேன். சரிங்களா? அதாவது முளைக்கீரை தண்டோடு யூஸ் பண்ணலாம், வேரோடு கிடைக்கும். அதை வேரை கட் பண்ணிவிட்டு தண்டோடு நறுக்கி போடுறது. இது சிவப்பு முளைக்கீரை கொஞ்சம் தண்டு அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் இது கட் பண்ணி கொடுக்குறாங்களா, கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்கும் தண்டு. அதனால் நான் தண்டு யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிங்க்கு கலர், நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிங்க்கு கலர் இந்த மாதிரி கலர் இருந்ததுன்னா கேன்சர் வராமல் தடுக்கிற கேரக்டர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் இந்த கீரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி இந்த பக்கம் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாம், ஏன்னா அது பண்ணுறதுக்குள்ளே இது ஆகிடும். சரிங்களா? அதனால் இதை நல்லா ஒரு கலரிட்டு சிம்மில் வச்சுட்டோன்னா நம்மளோட கீரை சைட் பை சைடு ரெடி ஆகிடும். கொள்ளு ரசத்துக்கு கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு காம்பினேஷன் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது நான் கொள்ளு ரசம் பண்ணுறதா இருந்தால் நான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் நெய் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சமாக தான், சும்மா 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதுலேயும் இந்த கொள்ளு ரசத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், புளியை கரைக்கிறதில்ல, அப்படியே தான் போடுவேன். ஒரு தக்காளி ஆனால் நறுக்கி போடுவேன். சரிங்களா? இந்த புளியை நான் அப்படியே தான் போடுவேன் கொள்ளு ரசத்துக்கு. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு சீரகமும் கடுகும் போடணும். சரிங்களா? ஒரே ஒரு பிஞ்சு கடுகு போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சீரகம் போடுறேன். சீரகம் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த புளி இருக்குல்ல, இந்த புளியை நல்லா பிச்சு போட்டுருங்க. 1/2 லிட்டர் தண்ணி, நான் பால் வாங்குறேன்ல அந்த கணக்கு 1/2 லிட்டர் மேலேயே இருக்கும், 600 ml இருக்கும். இதில் மஞ்சப்பொடி போட்டுறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். மிளகு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் 1, சின்ன டேபிள் ஸ்பூனில் சீரகம், இது 2 ஸ்பூனில் கொள்ளு,
கொஞ்சம் பெருங்காயம், 2 மிளகா, இதெல்லாம் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதனால் இதை எடுத்து இப்படி வச்சுட்டு நான் வறுக்கிறேன். பாண்ட்லி வச்சாச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், கொள்ளு வந்து தள்ளிக்கிறோம். கொல்லை வந்து நல்லா வறுத்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு இதில் வெந்தயம் போட்டிருக்கேன். அதை சொன்னேன் நான், ஞாபகம் மறந்துடுது. அதனால் நீங்கள் இப்போயும் சொல்லிடுறேன். கொள்ளுக்கு அப்புறம் மிளகு போடுவேன், அதுக்கப்புறம் சீரகம் போடுவேன், வெந்தயம் கொஞ்சமாக இருக்குது அது சேர்த்து போட்டுருவேன், 2 மிளகாயும் வறுத்துடுவேன். இந்த பெருங்காயத்தை கடைசியில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வறுத்துப்பேன். உங்களுக்கு கொள்ளுவை பற்றிலாம் சொல்லணும் இல்லையா, அதை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கொள்ளு வந்து அதாவது இளைச்சவனுக்கு எள்ளுன்னுவாங்க, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னுவாங்க. ஏன்னா கொள்ளு வந்து சூடுன்றதுனால உடம்பு நமக்கு நல்லா இளைச்சிடும். அதனால் கொள்ளுப்பொடி பருப்பொடி பண்ணுறோம்ல, அதுலேயே நம்ம வந்து மேக்ஸிமம் கொள்ளுப்பொடி போட்டு பண்ணோன்னா நல்லா உடம்புக்கு, அதாவது ரொம்ப குண்டாக ஃபேட்டாக இருக்கணும், நமக்கு உடம்பு குறைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னை கேட்கலாம் நீங்கள், ஏன் நீ குண்டாக தானே இருக்க, நீ ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. ஏன்னா எங்கள் அப்பா குண்டு, நான் எங்களோட பரம்பரை ஜீன் அது. எனக்கு முதல்ல இப்படி இருக்கிறதே பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தேன், இப்போ தான் குண்டாக இருக்கேன். இது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால் நான் வந்து என் உடம்பை குறைக்க விருப்பப்படலை. அதனால் நான் வந்து டயட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நெய் சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். குறைக்க விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி கொள்ளை சேர்த்துக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், கொள்ளு பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சிவப்பு கலர் வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடுறேன். மிளகு, சீரகம், ஒரே ஒரு பிஞ்சு என்னது அது வெந்தயம், அப்புறம் 2 மிளகா, எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும். அது தீயக்கூடாது, டக்கு டக்குன்னு வறுக்கணும். மொத்தமாக வறுத்துட்டு நான் உங்களுக்கு அரைச்சி கொண்டு காமிச்சிடுறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த ஒரு தக்காளி நறுக்கியிருக்கேன், அதை போட்டுடுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த புளிக்கு பதிலாக நீங்கள் குடம்புளி யூஸ் பண்ணால் ஃபுல்லாக மருத்துவம் தான். இதே கொள்ளை வந்து நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு காத்தால் அந்த தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு அதை கூட நீங்கள் அரைச்சி சூப்பாக போனால் கண்டிப்பாக எடை குறையும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. குதிரைக்கு பார்த்திங்கன்னா அந்த சதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வந்து அது அவ்வளோ வேகமாக ஓடுது, அந்த மசில்ஸு ஸ்ட்ரெயினே இருக்காது. அது இல்லாமல் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து புரதம் நிறையா இருக்குது இல்லையா. அப்புறம் எடையை அந்த கொழுப்பை கரைக்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க ரெகுலராக சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளி இருக்கிறவா ரெகுலராக சாப்பிட்லாம். அப்புறம் இந்த கிளைமேட்டில் அடிக்கடி சளி பிடிக்கும், ஜலதோஷம் வரும். அப்போ நீங்கள் கொள்ளு ரசம் பண்ணிங்கன்னா சும்மா டக்குன்னு விட்டுடும். ரசம் அந்த மிளகும் அந்த கொள்ளும் போட்டிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆஸ்மா, இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வறுத்ததை சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்கள் இந்த ரசம் வந்து வேக வச்சு, கொள்ளை வேக வச்சியும் ரசம் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக இப்படி தான் பண்ணுவேன். அதனால் உங்களோட நான் என்னோடய ஸ்டைலில் பகிர்ந்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். கொதித்த உடனே அது கெட்டியாகுமா, அந்த பருப்பு வந்து அப்படியே அடியில் ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும். வாசனை ஆனால் சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம் செம்மையாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கொள்ளு ரசம் இப்போ ஒரு கொதி வந்தால் எடுத்துடலாம். சைட் பை சைட் பார்த்தீங்களா, அடடா நம்ம கீரை சூப்பராக வந்துடுது. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இல்லை. நான் இதுதான் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு டைம் கொள்ளு ரசத்துக்கு கீரை பண்ணுறேன். ஆனால் நிஜமாகவே பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது, எச்ச பண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா எங்கள் பாட்டிலாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, காப்பியை கூட எச்ச பண்ணி குடிக்கூடாது. இதை பாருங்கள், இப்படி வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பான், நாங்கள் எப்படி குடிக்கிறோன்னு. இப்படி தூக்கி குடிக்கணும். ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஆக்சுவலாக கொள்ளு வந்து இனிமேல் இந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த செல்லெல்லாம் டிகே செல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அது புதுப்பிச்சிடும். நீங்கள் எல்லோரும் இந்த ரசம் பண்ணி பார்த்துட்டு இந்த கீரையை போட்டு தொட்டுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எந்த கீரை வேணால் பண்ணுங்கள். கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும். பாருங்கள், தேங்காய் நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக ஸ்மெல் வந்துடுது, எனக்கு வேண்டான்னு தோணிட்டனால ஓகேன்னு விட்டுட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. கடைசியாக என்ன சொல்லணும்? ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஒன்றும் சொல்ல மறந்துட்டேனே.
சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்.